சாதாரணமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் கம்மியா தான் ஆகும். சீக்கிரமா நம்ம இஞ்சி தோல் சீவிட்டு, பூண்ட உரிச்சிட்டு 2யும் கலந்து நம்ம மிக்ஸியில அரைச்சி எடுத்து பாட்டில்ல போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில வச்சுக்கலாம். இத ஒரு 1 வீக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த இஞ்சி பூண்டு பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் நான் ரெடி பண்ணுறதுக்கு 1 ஹவர் ஆச்சுங்க. ஏன்னா அந்த 1 மணி நேரம் நான் ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுத்து அதை நான் ரெடி பண்ணுறதுக்குள்ளே என்னடா ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கா இவ்வளோ நேரம், பவுடருக்கா இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. இருந்தாலும் 1 மணி நேரம் நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண இந்த ரெசிபி, இந்த ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் நான் எப்படி செஞ்சேங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் அதை கேளுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி அப்படின்னா அரைச்சி வச்சுக்கிறதுக்கும், இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டேஸ்ட் வைஸும் வித்தியாசம் வருது. நான் குழம்புக்கு, மற்ற ரெசிபிக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த யூஸ் பண்ணி பார்த்தேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கும் பவுடருக்கும் நிறைய வித்தியாசங்கள் வருது. இது நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ட்ரையாக இதாகிறதுனால கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம பச்சையாக அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதை எடுத்து வணக்கி அதை குக் பண்ணுறோம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இது இங்கேயே ட்ரையாக நல்லா ரோஸ்ட் ஆயிடுது. அதுதான் இஞ்சி பூண்டு பவுடருக்குள்ள வித்தியாசம். ஃபஸ்ட்டு பூண்டை ஒரு 10 நிமிஷம் வச்சேன், தோலெல்லாம் உரிச்சிட்டு திருப்பியும் 10 நிமிஷம் வச்சேன். திருப்பியும் ஒழுங்காக அது ட்ரை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு, ரோஸ்ட் ஆகலை அப்படின்ட்டு திருப்பியும் 10 நிமிஷம் வைத்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பவுடரில் பூண்டுக்கு மட்டும் அரை மணி நேரம் ஆச்சுங்க. அடுத்து இஞ்சிக்கு அதே மாதிரி 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு வச்சேன், அதுக்கப்புறம் 10 நிமிஷம், அதுக்கப்புறம் 10 நிமிஷம்னு ஒரு அரை மணி நேரம் அது ரோஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தால் அப்பயும் கொஞ்சம் சூடாக இருக்குது. அது நல்லா ஆறின வாட்டி நம்ம அதை எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு அதை நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நம்ம அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 1 மந்த்துக்கே நல்லா வரும். ஏன்னா நல்லா காஞ்சிடுது பார்த்திங்களா, அது அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாது. 1 ஹவர் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு நான் இந்த இஞ்சி பூண்டு பவுடர் செஞ்சு முடிக்கிறதுக்கு. கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டோம்ப்பா சாமி அப்படிங்கிற எண்ணம் தாங்க வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.